ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வண்டியில ஏறு. Come on. ஏதாவது சொல்லு. இந்த வீட்ல எல்லாருமே லிமிட்ஸ மீறாங்க. ஸ்பெஷலி அந்த த்ரிஷா. எப்பவுமே அவ என்ன பார்த்தாலே சண்டை போடுற மாதிரி தான் பேசுறா. அப்புறம் அந்த மைத்திலி அனி, அவங்க கிட்ட என்ன பண்ணணும் நம்ம தான் சொல்லுவோம். ஆனா அவங்க எனக்கே ஆர்டர் போடுறாங்க. ஐ மீன், இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நான் அபிய லவ் பண்ணலன்னு சொல்றாங்க. நான் அவனோட மனைவியில இந்த வீட்டுக்கு மருமக மட்டும் தாங்கறாங்க. உண்மையதானே சொல்றாங்க தனு. இட்ஸ் a fact. நீ எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கங்கறத பத்தியும் பேசுறாங்க. இதுவும் ஃபேக்ட் தானே. ஃபேக்டா இருந்தானே பேசிக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி நம்மள எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாரும் நம்ம கிட்ட சத்தமா பேசுனாங்க. அவங்களுக்கு இந்த தைரியத்தை நாம தானே கொடுத்தோம். பிரக்யா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் இங்க வர மாட்டான்னு நாம நினைச்சோம். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம்னு நினைச்சு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இதனால தான் அவங்களோட தைரியம் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நேரம் வந்துருச்சு. To let them know that we are back. நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோன்னு எல்லாருக்கும் தெரியணும். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பேசுறதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் தானே. ஒருவேளை அப்படி யாராவது பேசினா அவங்களுக்கு சரியான பதிலடியை நாம கொடுக்கணும் தானே. அவங்க தகுதி என்னன்னு ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு தானே. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி யாரும் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. நம்மளை பார்த்தாலே வாயை மூடிட்டு போவாங்க. பிரக்யா, நீ என்கிட்ட அப்செட் ஆகக்கூடாது. நான் கோவத்தை காட்டுறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கிங் இன்னசென்ட்டா இருந்தா அவன் ஜெயில இருந்து எப்படியும் வெளியே வந்துருவான். நீங்க பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க பண்ற விதம் தான் தப்பா இருக்கு. நீங்க நேஹா தருண் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்க. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இவங்க சின்ன பசங்க தானே. தருண் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேனா விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. இந்த மரம் எப்படி விழுந்துச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு சார்? இதுக்கு மேல போகாதீங்க சார். ஏ? ரொம்ப வேகமா காத்தடிக்கிறதால மரம் விழுந்துருச்சு சார். அதுக்கு முன்னாடி பாலம் கூட உடைஞ்சிருக்கு. நாளைக்கு நீங்க வேற வழியா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா நான் இப்ப கண்டிப்பா போய் ஆகணுமே. உங்க உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைல்ல சார்? என்ன சொல்றீங்க? ஏன்னா இன்னொரு வழி இருக்கு. ஆனா அதுல போறதும் ரொம்ப ஆபத்து சார். ஏன்னா நைட் நேரத்துல கொள்ளைக்காரங்க நிறைய பேர் அங்க வருவாங்க. அங்க போறவங்களை கொன்னா கூட யாருக்கும் அது தெரியாது. நான் சொல்றது கேளுங்க. நீங்க நாளைக்கு காலையில போங்க சார். அதான் நல்லது. ராத்திரியில போக வேண்டாம் சார். ஒருவேளை நீங்க கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் கெட்ட அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சார். கொஞ்சம் நிறுத்துறியா? கெட்ட ஆவீங்களா? பேய், காட்டேரி, சூனியக்காரி எல்லாம் அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போக முடியாதுங்க. அங்க நிறைய ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கோம் மேடம். பாருங்க சார், என் பொண்டாட்டி தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் கட்டுக்கதை சார். ஆனா இருந்தாலும் சொல்றேன், இந்த நேரத்தில் நீங்க போக வேண்டாம் சார். ரொம்ப நன்றி. ஆச்சோ! ஆச்சோ! என்னாச்சு? ஆச்சோ! நில்லுங்க. நீங்க 2 பேரும் வேற வேற ரூமுக்கு போங்க. நீங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கணும். தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. இல்லனா நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்துடும். புரியுதா? கோ. ஆச்சு!
என்ன இது? இவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் மறுபடியும் வந்துருச்சா? ஆச்சு! நான் இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இவரு கயிறு அவுத்து விடல. நான் மட்டும் எதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஏன் இப்படி ஆட்டிடியூட் காட்டுறா? எனக்கு உடம்பு சரியில்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. ஏன் கேப்பா? எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது இவருக்கு ஞாபகம் இருந்தா தானே. ஆச்சு! ஆச்சு! தும்மல் அதிகமாயிடுச்சு. இவருக்கு இப்ப கஷாயம் கொடுக்கணும். அப்பதான் தும்மல் குறையும். ஆனா நான் செஞ்சு கொடுக்கிற கஷாயத்தை அவர் கண்டிப்பா குடிக்க மாட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? ஆச்சு! இப்ப நான் கஷாயம் பண்றதா வேண்டாமா? ஒண்ணுமே புரியலையே. சீக்கிரமா உள்ளவா. சாரி தருண், இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். உன் பேச்ச மட்டும் கேட்டிருந்தா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிருக்கலாம். ஆனா எல்லாமே தப்பாயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாமா? நீ சொன்னதுதான் சரி. நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐ அம் சோ சாரி தருண். ப்ளீஸ் அழாத நேஹா. நாம பிரியதான் போறோம்னா தயவு செஞ்சு இப்படி அழுது பிரிய வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் நாம இனி பாத்துக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அதனால நீ தயவு செஞ்சு என் முன்னாடி அழகா ஸ்மைல் பண்ணி என்னை விட்டு பிரியணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட அந்த ஸ்மைல அழகான நினைவா எப்பவும் என் கூடயே வச்சிருக்கணும். மழை நிக்கிற மாதிரியே தெரியல. ஏன் அங்க நிக்கிறீங்க? வெளியில மழை பெய்து, உங்களுக்கு தும்மல் வேற அதிகமாகுது. அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகாத. நான் இந்த ஜன்னலை ஒன்னும் உடைக்க மாட்டேன். உங்களுக்கு தான் கோல்ட் இருக்குல்ல, நீங்க இங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, இங்க வாங்க. God bless you. எதுக்கு எல்லா விஷயத்திலயும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நேரா இந்த விஷயத்தை bless you. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படியா? எப்பவுமே தப்பு பண்றவன் சரியான விஷயத்த பண்ணா எப்படி புரியும்? அப்படின்னா உங்ககிட்டயே நீங்க பேசக்கூடாதுல்ல? ஏன்னா இந்த உலகத்திலே நீங்க தானே நேர்மையானவரு. நீ மட்டும் ஜிலேபி மாதிரி ரொம்ப நேரா இருக்கியோ? நான் எப்படி இருந்தேன் இந்த ஜிலேபி? bless you. நான் ஜிலேபி மாதிரி இருக்கிறதால தான் நான் பேசுறது யாருக்கும் கஷ்டமா இருக்காது. எனக்கு ஒண்ணு பத்தி தெரியாது. என்ன? நீ எப்படி எப்பவுமே அறிவில்லாத மாதிரி பேசுற? கஷாயத்தை சாப்பிடுங்க. கஷாயமா? கஷாயத்தை சாப்பிட முடியாது, குடிக்கதான் முடியும். புரியுதா? இது கூட தெரியல. இந்த ஜோக்கெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல இந்த கஷாயத்தை குடிங்க. சாப்பிடாம குடிங்க. கஷாயமா? கஷாயத்துக்கு பதிலா நான் விஷத்தையே குடிச்சிருவேன். அதை அப்புறம் வாங்கி தரேன். இப்ப இதுதான் இருக்கு, இத குடிங்க. எனக்கு கஷாயம் வேணும்னா நானே போட்டு குடிச்சுக்கிறேன். நீ இத எடுத்துட்டு போ. குடிங்க. நான் குடிக்க மாட்டேன். எங்க போறீங்க? குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டேன். என்ன பண்றேன் பாருங்க. எனக்கு என்ன? ஹலோ. bless you. ஹலோ. இவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதான் ஏதோ அலர்ஜி ஆயிருக்கு. அதான் ரொம்ப தும்மல் வருது. இல்ல கஷாயம் குடிக்க மாட்டேங்கிறாரே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், குடிக்க மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே. நீங்களே பேசுங்க. நான் ஏன் பேசணும்? நான் பேச மாட்டேன். கிட்ட ஒருத்தங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, போனை வாங்கி பேசுங்க. நீ என்கிட்ட போனை நீட்டி பேசுங்கன்னு சொன்னா நான் அப்படியே பேசிடுவேனா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். bless you. முதல்ல போனை வைக்க போறியா இல்லையா? அப்படியா? அப்ப நான் ஒன்னு பண்றேன், போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பயந்துட கூடாது, சரியா? நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், புரியுதா? ரொம்ப திட்டு விழும். அப்படின்னா நான் திட்டு வாங்குறத நினைச்சு பயப்படுவேன்னு நினைச்சியா? யாராலையும் என்ன திட்ட முடியாது. நான் தான் திட்டுறேன்ல. உனக்கு மேனஸே இல்ல. அப்படியா?
எனக்கு மேனஸ் தெரியலையா? உங்ககிட்ட பேசணும்னு ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு எனக்கு மேனஸ் இல்லைன்னு திட்டுறீங்களே, உங்களுக்கு மேனஸ் இருக்கா? எவன்டா அது? உன்னோட அம்மா, உன்னோட ஃப்ரெண்ட், அப்புறம் உன்னோட பாட்டி. கிரானி நீங்களா? கிரானி நீங்க எதுக்கு இவகிட்ட பேசுறீங்க? அது எதுக்கு உனக்கு? நீ எதுக்காக அவகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த? இல்ல கிரானி, அது சும்மாதான். இருத்தடா, அவ கொண்டு வந்து கொடுத்திருக்கிற கஷாயத்தை ஒழுங்கா குடிக்கிற. கிரானி நான் கஷாயம் குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்ட? இத பாரு பிரக்யா, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உனக்கு தான் கிளாஸ் எடுப்பேன். கஷாயம் கசப்பா தான் இருக்கும், ஆனா அதை குடுக்கறவங்களோட வார்த்தையில இனிப்பு இருந்தா கசப்பு கூட சுவையா இருக்கும். இத பாரு, உண்மையிலேயே நீ அவ மேல பாசம் வச்சிருந்தீனா விஷத்தை கொடுத்தா கூட அதை அப்படியே குடிச்சிருவ. சரி கிரானி, கிரானி போதும், நான் குடிச்சிடுறேன். நீங்க டென்ஷன் ஆகாம படுத்து தூங்குங்க, ஓகேவா? பாய். வேர்த்து கொட்டுது, இப்ப என்ன பண்றது? Bless you. இதை எப்படி குடிக்கிறது? இத நான் இப்போ கிரானிக்காக தான் குடிக்க போறேன். நீ பாசமா செஞ்சு கொண்டு வந்துட்டு நான் குடிக்கிறேன்னு நினைக்காத. நானும் உங்க மேல இருக்கிற அக்கறையில இதை செஞ்சேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாது, அதை காட்டவும் தெரியாது. நான் கிச்சன்ல இருக்கும்போது பாட்டி கால் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நானும் உண்மையை சொல்லிட்டேன். அவங்க தான் கஷாயம் பண்ண சொன்னாங்க, அதனால தான் செஞ்சேன். ரொம்ப நல்லது. நல்ல வேளை என் மேல இருக்கிற அக்கறையில நீ இதை கொண்டு வரல, இல்லைன்னா இந்த கஷாயம் இன்னும் கசப்பா இருந்திருக்கும். நல்ல வேளை நீங்க சந்தோஷமா குடிக்கல. சந்தோஷமா குடிச்சிருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் நான் இதை பண்ணேன். அப்ப என் மேல பாசம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஒழுங்கா சொன்னா நீங்க எங்க புரிஞ்சுக்கிறீங்க? நீ நேரடியா எதையும் சொல்ல மாட்டீங்க. ஆனா இப்பவும் அவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னா நம்ம காதலை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அது ஒண்ணும் இல்ல தருண், அவங்க ரெண்டு பேரும் தன்னோட காதல மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேஹா, நாம வாழ்றது காரணமா இருக்கிறது எப்படி நம்மளை விட்டு போகும்? காதலை மறைச்சு வைக்கல, ஆனா அது அழியறதுக்கு வாய்ப்பே இல்ல. காதலுங்கிறது ஒரு அழகான ஃபீலிங். அது எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் ஒருத்தருக்குள்ள இருந்து வெளியில வரலாம். நீயே பார்த்தல, ஒரே நிமிஷத்துல அவங்களுக்குள்ள இருந்த காதல் வெளியில வந்துருச்சு. ஆனா அவங்க காதல அவங்க வெளியில சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. காதல் இன்னும் அவங்க மனசுக்குள்ளதா இருக்கு, அவங்க அதை மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கிற காதலை நாம வெளியில கொண்டு வந்தோம்னா, ஐ மீன் அவங்க காதலை நம்ம ரியலைஸ் பண்ண வச்சோம்னா,
அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா இதை நம்ம எப்படி பண்றது? அவங்க நம்ம காதலுக்கு எதிரியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காதலை எப்படி ரியலைஸ் பண்ண வைக்கிறது? நேஹா, வெயிட் கொஞ்சம் இரு. நம்ம என்ன பண்ணா அவங்க அவங்களோட காதலை ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். நேஹா, ஒருவேளை அவங்களோட இந்த நைட்டு அவங்க பாஸ்டோட நாம மறுபடியும் நினைச்சிட்டா அவங்க காதல் அவங்களுக்கு ஞாபகம் வரலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க நம்ம காதலையும் புரிஞ்சுக்கலாம். தட் மீன்ஸ் நாம ஒண்ணு சேரணும்னா அதுக்கு முதல்ல அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா நாம ஏதாவது பிளான் பண்ணணும். இரு, நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஏதாவது ஐடியா வந்ததா? 2 நிமிஷம் இரு, யோசிச்சுட்டு இருக்கேன்ல. ஓகே ஓகே. என்ன ஐடியா வந்துருச்சா? ம். நீ எங்க போற? அதுவா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வரலான்னு போறேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் them. ஓ சாரிப்பா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே சக்சஸ் ஆயிடும்னு ஒரு ஃபீலிங் வருது. இந்த பிளான் மட்டும் வேலை செஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்கும். இப்ப என்ன தோணுதுன்னா, எல்லாம் ரொமான்டிக் ஆயிடுமோன்னு தோணுது. இன்னைக்கும் கஷாயம் குடிக்கிறதுக்கு குழந்தைங்க மாதிரி இப்படி பண்றாரு. என்னங்க கஷாயம் குடிங்க. நான் குடிக்க மாட்டேன். ஆனா இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இது டேஸ்டியா இருக்குன்னு சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? அது பயங்கரமா கசக்கும். God bless you. நீங்க என்ன பேசுறீங்க? இதுக்கு யாரு கஷாயம்னு பேர் வச்சது? இதுக்கு விஷம்னு பேர் வச்சிருக்கணும். யாராவது இவ்வளவு கசப்பா செய்வாங்களா? இதுக்கு பதிலா இந்த பாவக்காய் ஜூஸியே நீ கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஏய், சிரிக்கிற? இப்போ உன்னோட சிரிப்பு இந்த கஷாயம் மாதிரியே கசப்பா இருக்கு. God bless you. God bless you. இந்த கஷாயத்தை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. கண்டுபிடிச்சவன முதல்ல ஜெயில தூக்கி போடணும். மறுபடியும் சிரிக்கிற? இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கே காட்டினா நீங்களே சிரிப்பீங்க. இப்படி எல்லாம் கஷாயம் குடிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ப்ளீஸ் குடிங்க. குடிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. எந்த கண்டிஷனும் கிடையாது. குடிங்க. இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது பாரு, ஒருவேளை நான் இந்த கஷாயத்தை குடிக்கணும்னா, நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா. என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல என்ன கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண விடுறியா? விஷயம் என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நாள் வாழணும்னு நீ ஆசைப்பட்டனா. God bless you. அண்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் இந்த கோல்ட் சைனஸ் கிட்ட போராடணும்னு நீ நினைச்சா, அதுக்கு நீ எனக்கு ஒரு கிஸ் பண்ணும். சரி, நீங்க குடிங்க. இந்த சரி சரின்னு சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவோ பார்த்துட்டேன். நீ எனக்கு கிஸ் கொடுப்பேன்னு சொல்லு. Bless you. சரி, நான் கண்டிப்பா கிஸ் பண்றேன். ஓ வாவ். இப்ப கஷாயம் குடிங்க. அட, முன்னாடியே இதை சொல்லியிருந்தா 2 கப் கஷாயத்தை குடிச்சிருப்பேன். நீ எனக்கு கிஸ் பண்ணுவேன். கொடுப்ப. மெதுவாங்க, சூடா இருக்கு. கிஸ்காக குடிக்கிற. ஷோ, பாத்து. குட், வெரி குட். எங்க போற? மறந்துட்டியா? ஒரு நாள் நீங்க என்கிட்ட கிஸ் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? எங்க, அப்புறம் இங்க. அன்னைக்கு எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டேன். ஆனா இங்க மட்டும். இப்போ கிஸ் பண்ணிடுறியா? நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. ஓஹோ, ஓகே, இந்தா. கிஸ் எங்க?
கிஸ் பண்ணனே. எப்போ? எங்க? நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தீங்கல்ல அப்பதான். என்ன? முகத்துல மட்டும்தான் கிஸ் பண்ண, இங்க கிஸ் பண்ணவே இல்ல. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இல்ல, வெக்கமா இல்ல. எனக்கு இந்த வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இல்ல. ஆனா சீட்டிங் பண்றவங்கள பார்த்தா பிடிக்காது. எனக்கு ரொம்ப கோபம் வரும். கிஸ் வேணும்னா வேணும், இப்பவே வேணும். இல்லனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவேன். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க ஏன் இந்த மாதிரி காக்ரோச்? நிஜமாவே அங்க காக்ரோச்ங்க பாருங்க. காக்ரோச் இருந்தாலும் சரி, பேய் இருந்தாலும் சரி, இப்ப நான் விட போறதில்ல. இல்லங்க, நிஜமா தான் சொல்றேன்.